சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு தனியார் வாகனங்களுக்கு 50 விழுக்காடு டோல் கட்டண கழிவு வழங்கப்படுவதாக பொதுப்பணி அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி அறிவித்தார். இருப்பினும் மலேசியா சிங்கப்பூர் எல்லையில் அமைந்துள்ள சுல்தான் இஸ்கண்டார் கட்டடம், தஞ்சோங் குப்பாங் டோல் சாவடிகளுக்கு கட்டண கழிவு பொருந்தாது என்று அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள மற்ற அனைத்து டோல் சாவடிகளிலும் ஜனவரி 27ஆம் தேதி பின்னிரவு 12:01 மணி தொடங்கி ஜனவரி 28 செவ்வாய்க்கிழமை இரவு 11:59 மணி வரை டோல் கழிவு அமலில் இருக்கும். இந்த சலுகை கிளாஸ் 1 தனியார் வாகனங்களுக்கு மட்டுமே என்பதை தெளிவுபடுத்திய அமைச்சர், இதனால் பாதிக்கப்படும் டோல் நிறுவனங்களுக்கு 20.8 மில்லியன் ரிங்கிட் வரையிலான இழப்பீட்டை அரசாங்கம் ஈடு செய்ய வேண்டி இருக்கிறது என்றார். 2024 டிசம்பர் 20ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி 2024 டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு பின்னர் இலவச டோல் ஒரு நிறைவுக்கு வருகிறது என்று முன்னதாக அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.